நாங்கள் இப்போ வந்தீங்கன்னா நானும் சந்து நாங்கள் ஃப்ரேம்குள்ளே வரவங்க மட்டும் இவங்க இந்த பசங்களோட ஒரு தனியாக எங்கேயாச்சும் போகலாம், சுற்றி பார்க்கலாம். ரூமில் எல்லாம் இருக்காங்க. இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தோம். இப்போ சும்மா சுற்றி பார்க்கலாம், ரூம்லேயே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு இங்கே காட்டுக்குள்ளே போகிறோம். காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். ஓகே, நல்லா இருக்கும். உள்ளே போகிற நல்லா இருந்துச்சுன்னா அவனை பேச தெரில. சரி சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்னன்னா என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட் தெரியுது, நீ மூடு. இட்ஸ் த பாயிண்ட். ஓகே ஃபாரஸ்ட் நான் ஆஃப் பண்ணிடுவேன். நீ தயவு செஞ்சு பேசாம்பா. இப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் கைஸ். பாருங்க, கைஸ் இது வந்து மிளகு கைஸ். நான் இப்போ வந்துட்டு இருந்தேன், பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். வந்து ஒரு பாருங்க, மரம் இப்படி தான் இருக்கும். நீங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதுதான் அதோட இலை, பார்த்துக்கோங்க. மரம் எப்படி இருக்குன்னு. மரம் இல்லை, இது கொடி. இந்த மரத்தில் இந்த கொடி போகுது. இதுதான் ஃபுல்லாக காஃபி பீன்ஸு. இது 2 தான் இங்கே வந்து விட்ருக்காங்க கைஸ். நைட்டு விறகு பெருக்கிட்டு போயிடலாம், நம்ம கேம்ப் ஃபயர் போடலாம். ஓகேங்களா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் காஃபி பீன்ஸ். பிடிங்க இங்கே எடுத்துருவோம் கைஸ். காஃபி பீன்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவன் ஒரு லூசு கைஸ். அவனுக்கு தெரியாது கைஸ், இது காஃபி பீன்னே தெரியாது. நம்ம பைத்தியக்கார மட்டும் பேசிகிட்டு இருப்போம். திஸ் இஸ் காஃபி பீன். இதிலேருந்து வர சீடு தான் நம்ம வந்து காஃபி கொட்டையை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பவுடராக எடுத்து நம்ம அப்படியே எல்லா படத்துலையும் இதை காட்டுறாங்க கைஸ். எல்லா படத்துலையும் காட்டுறாங்க. இப்போ சரிங்களா, நீங்கள் எங்கே போனாலும் இருக்கும். ஊட்டி போனாலும் இருக்கும், எந்த கொடைக்கானல் போனாலும் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும் கைஸ். இதுவும் இருக்கும், இந்த புளி இருக்கும், ஆனால் இந்த மிளகும் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் காஃபி பீனோட ஃப்ரூட். பார்த்துக்கோங்க, அது வந்து காயாக காமிச்சோம். இப்போ வந்து ஃப்ரூட் காமிக்கிறோம் உங்ககிட்ட. ஓகே லூசு கைஸ், கொஞ்சம் கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. அப்படி தான் பேசுவான். அவனே ஒரு இருக்குங்க. அவன் சொல்கிறத நீங்கள் கேட்கும்போது நான் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். எங்கே போகுதுன்னு கூட தெரியல கைஸ். ஃபோட்டோ எறா எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப தூரம்லாம் நடக்கல, இருந்தாலும் நான் மூச்சு வாங்குற மாதிரி நடிப்பேன். இதெல்லாம் நம்பிடாதீங்க. ஏன்னா அவனுக்கு ஆஸ்மா இருக்குது, வீசிங் இருக்குது, எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா நோயும் அவன்கிட்ட இருக்குது. அதனால் அவன் அப்படி தான் இருப்பான். அப்படியெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான் இப்படி சொல்கிறாங்க லூசு பசங்க. விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. ஐநா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஐநா வந்துச்சுன்னா நான் இப்படி குதிச்சு எப்படியாச்சும் ஓடிடுவோம் கைஸ். அது என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க. அது எதுவும் குப்பை தான் கொட்டிருக்காங்க. குப்பை தான் கொட்டிருக்காங்க. இந்த குப்பையில் தான் வந்து ராஜநாகம் கூட்டிகிட்டு வாழுன்னு சொல்லுவாங்க. இந்த குப்பையை போய் பரட்டி பார்த்தா தெரியுமோ என்னமோ தெரியல. லூசு பையன். இங்கே ராஜநாகம் இருந்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கு சூப்பராக இருக்கும் கைஸ். நம்ம பார்த்துட்டு போகலாம். உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து போடுவேன் கைஸ். ஒரு மரத்தை ஃபுல்லாக கரையான் இருக்குது. இதெல்லாம் ஒரு இதாடான்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. எங்கள் ஏதோ பீப்பில் திட்டாதீங்க. வாங்கல ஒரு அடி அடிக்கும். எதுனா என்ன படத்தை அடிக்கும்ல, ஹீரோன் அடிக்காக மாட்டல ஒரே போடு. பேசுவோம் லூசு மாதிரி பேசுவோம் கைஸ். காதில் வாங்கிட்டு காதில் வாங்கிட்டாதீங்க, ஓகேவா? அங்கே தர்பூசணியாச்சு இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு இருந்துக்கலாம். இங்கே வந்து தர்பூசணி எனக்கு இருக்காது, மிச்சம் வைக்க மாட்டானுங்க ஒரு பீஸ் கூட. அவனுங்க விரி பிடிச்சவனுங்க ஒரே ஆளுக்கு வந்து சாப்பிடுவானுங்க 10 பீஸ் எல்லாம். சந்தோஷ்ராஜ் பயம் இல்லை உனக்கு? ஓடி வந்துடுவான் கைஸ். நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் எவன் வரான் வரலின்னு. நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். எல்லாம் தப்பிச்சு அவன் உயிரை அவன் காப்பாற்றிக்குவாங்க. எவனையும் நம்பாதீங்க. கைஸ் எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது. உங்களுக்கு எதுவும் தென்படுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஐயோ சாமி வேற நான் ரிவேஸில் ஓடிடுறேன். என்ன பாருங்கள், என்ன பலியார் ஆகிறான். முன்னாடி போய் செத்தா சாவு அப்படின்னு ஒரு சவுண்ட் போட்டு தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு 7 பேர் வருவாங்க. 7 பேர் வரமாட்டாங்க கைஸ், ஒருத்தனே வரமாட்டானுங்க. அவன் உயிரை அவன் காப்பாற்றிக்கிட்டா தான் உண்டு. எங்கே போனாலும் நம்ம பசங்க வரான்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் பண்ணாங்க, இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. ஆமாம் வராங்க.
ஒரு 2 பேர் வராங்க, ஒரு 2 பேரோ 3 பேரோ வராங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடலாம். அவங்க வழி தவறி போயிடுவாங்க. அப்படியே அடிக்கடி பண்ணுவோம், அது கண்டுக்காதீங்க. வழி தவறி போயிருப்பாங்க, அவங்களை கூட்டிகிட்டு போவோம். சரிங்களா கைஸ்? பாய்ஸ் வராங்க. நவீனே தூரத்தில் தெரியுறாங்களா? கமெண்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. வராங்க, நான் ஜூம் பண்ணேன் உங்களுக்கு. சூப்பர் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த எண்டு வரையும் போனோம். இங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு வேகமாக. அப்படியே யூட்டன் ஆகிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். அது என்ன தெரியல, நான் நகர்ற மாதிரி இந்த மூவ் ஆகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நாங்கள் அது எதுக்கு நமக்கு டேஞ்சர்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே நேராக வந்து யூட்டன் போட்டு இந்த ரூட்டில் வந்துட்டோம். ரைஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஃபார்வர்ட் போகிறோம். ஸோ இப்போ நமக்கு பலியாடி நிறையா பேர் இருக்காங்க கைஸ். முன்னாடி 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் பலியாடி இருக்காங்களா, நம்ம கொஞ்சம் தைரியமாக போகலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி காட்டுறேன், பாதைங்க. காட்டு பூனை இருக்காடா முன்னாடி போய் நீ செத்துறாரானா? வாங்க கைஸ், உங்களுக்காக தான் வெயிட்டிங். பாப்போ கைஸ், என்ன கைஸ் ரோடு வந்துருச்சு கைஸ். அந்த ரூட்டுக்கு போலாம் வாங்கடா. ட்ரெக்கிங் ரோடே இல்ல, திரும்பிங்க गाइस. அப்படியே போலாம் வா. எப்படி? இல்ல போய் பா, இது என்ன பாப்போம்டா என்னன்னு. சரி வாங்க கைஸ். இது வேற பக்கம் காடு போகுதா இல்லை மலைக்கு போகுதா இங்கே போகுதான்னு பார்ப்போம். கைஸ் கொஞ்சம் இருட்டுற மாதிரி இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போய் உள்ளே சுற்றி பார்த்துட்டு சீக்கிரமாக போய் ஒரு கேமாக போடுவோம். ஏதோ ஒரு கேமாக போடுவோம். பசங்க வராங்க பின்னாடி பாருங்கள். சந்தோஷ் வரான் நம்ம கூட. பாருங்கள் நிறையா வண்டியெல்லாம் போயிருக்கு. நம்ம பயப்பட தேவையில்ல தான் நினைக்கிறேன். வந்த வழி தான் இது. எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட காட்டுறது நிறைய ஏமாற்றுவேன் கைஸ். அந்த பாதை அது நம்ம வீட்டுக்கு போகிற பாதை கைஸ். அந்த பாதையில் வேணாம், இந்த பாதையில் வாங்க போகலாம். வர அளவுக்கு ஏதோ ஒன்று இருந்தால் நம்ம தோட்டத்துக்குள்ளே என்னால் போக முடியாது. இங்கே வா, வழியில் போவோம். ஏதோ ஒரு இடத்துக்கு போவோம். சோம்பேறி பசங்களாக இருக்காங்க கைஸ். நான் பாருங்கள் எங்கே போகிறேன்னு. சந்தோஷ் கூட இங்கே வரான். அந்த பரதேசி பசங்கள்லாம் இங்கே பாருங்கள் கைஸ். அவனுங்க லாஸ்ட்டில் வரானுங்க கைஸ். இவனுங்களெல்லாம் வச்சுட்டு 5:45 ஆச்சு. இன்னும் ஒரு 5 to 10 minutes வந்து இருட்டிடும். வெளியே போகிறதுக்கு கூட கண்ணு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரில. வரமாட்டேங்கிறானே ஃபோட்டோ. நமக்கு நீ கூட சாப்பிட்டீங்கன்னா நமக்கு கொய்யா மரம் கிடச்சிருக்கு. என்ன பழம்டா இது? வேற எதாவது சொன்னேன். குழஞ்சினா ஆரஞ்சு மாதிரி இருக்குமாடா, நல்லா இருக்குமா? கொழுமிச்சிங்க. நார்த்தங்காவா? கொய்யா கொடு. கொய்யா கடை கிடச்சிருக்கு. நமக்கு தான் முன்னாடி இங்கே வந்தோம். நமக்கு கண்ணு தெரியல போல். சரி விடுங்க, இல்லைன்னா நமக்கு ஒரு கொய்யா கிடச்சிருக்கும். குழஞ்சி இந்த ஒரு கொய்யாக்கையும் பறிச்சிட்டானுங்க நார்த்தங்காய். மிச்ச பசங்க. அங்கே போய் சாப்பிடுவோம். கட் பண்ணி வட போச்சே. போட்டு சாப்பிடுவாங்க. யாரும் தெரியாம சொல்லுங்க. இப்படியே திரும்பி சொல்லுவான். இப்படிங்க சொல்லுவான். சொல்லிட்டு எத்தனை ஃபோட்டோடா இருக்கு. வா வந்து உள்ளே போயிட்டு வந்து. ஆமாம், அவன் நீங்கள் வர வரைக்கும் எடுக்கலாண்ணா. இப்போ உள்ள நடந்து தான் போகிறோம்டா. ஏகா இருக்கா எங்கே இருக்கு? சரி இந்த அப்படி பெரிய கவுச்சி வேணுமாடா? அதான் தாங்காது புடிங்கி. பேர் கிரில்ஸ் போக மாட்டேன். இங்கே இருக்க பாரு. இதுக்கு நேரம் நீங்கள் ஒன்று கீழே ஒன்று இருக்கு பாரு. இங்கே கைட்டா, இந்த கைட்டா. அதான் அது எப்படி கீழே போட மாட்டேன். பாக்கெட்ல வச்சு நாயை. நீ பிளாக் எடுக்காத, கேன்சல் பண்ணு, டெலீட் பண்ணு. நீ டெலீட் பண்ணு. மேலே ஒன்று இருக்கு பாரு. டெலீட் பண்ணிடுங்க. இங்கே கொய்யா பழம். கொய்யாப்பழம் கிடச்சிருக்கு. காய் தான் அது. காய் சூப்பரா இருக்குடா. என்னடா ஏறுது பசங்க எல்லாத்தையும் காட்டில் வேற அந்த பழமோ இல்லையா? காட்டில் இருக்க எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ இதுதான் வெளில இருக்குன்னா ஹைப்ரிடு. ஏதோ ஒரிஜினல் கொய்யா மரம். வா இறங்கு வா. யாரா மரக்கா பாப்போம். கீழே இருக்கு பாரா. பிஸ்டாடா இங்க ஒன்று கிடக்கு. எது என்னது? அது வைக்க வந்துட்டு வேணாம். அது பொறுக்காத. கேட்குது போய் பொறுக்காத. போட்டு குச்சி பொறுக்கி சொல்கிறாங்க. பொறுக்கி தானே பண்ணாத. கொய்யாப்பழம் நமக்கு கிடச்சிருக்கு கைஸ். கொய்யாப்பழம் பாருங்க, நான் கஷ்டப்பட்டு பறித்தேன். நம்ம கழுவாமே சாப்பிடலாம். நான் டேரெக்டாக மரத்தில் இருந்து எடுத்தேன். கீழெல்லாம் போடல. இருந்தாலும் கழுவிட்டு சாப்பிட்றது நல்லது. அதான் இப்போ கழுவுறதுக்கெல்லாம் தண்ணி இல்லை கைஸ். அப்படியே நம்ம உயிர் பழைக்கணும்ல. சரிங்களா?
எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இருக்கு ப்ளீஸ். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. கைஸ் இருட்ட போகுது, நடக்கவே மாட்டேங்கிறானே அவன். நான் என் ஃபோனை பார்த்துட்டு கீழே பார்க்கறதே இல்லை. நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். டேய் வாங்கடா டே. யார் சாப்பிடல எல்லாரும் சாப்பிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் நீ குடு. வச்சிருக்க 2 தான்டா டே. அது கர்ச்சீஃப் தான். ஆமாண்ணா அதுக்கான 2 பழம் வச்சுருந்தேன். மற்றெல்லாம் அவனுக்கு பறித்து தந்துட்டேன். அதையும் விட மாட்டேங்கிறானுங்க. ஒன்று பாக்கெட் வச்சுருந்து பார்த்துட்டானுங்க, வாங்கிட்டானே எச்ச பசங்க. எனக்கே பலாப்பழம் எங்கே இருக்குன்னு தெரியல. கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்காக காட்டுறேன் சும் பண்ணி. பார்க்கலையா? எல்லா வேலையும் பார்க்கல. பார்த்து தான் தண்ணி தின்றுருப்பான். அவ்வளோதான் எல்லாரும் சாப்பிட்ருக்கீங்க. பச்சை கலர் கருப்பு கலர் இருக்குல்ல, அதுதான் போச்சு. அது பெருசாக வந்து கருப்பு கலரில் இருக்கும். டேய் சீக்கிரம் வாங்கடா, போகலாம். உள்ளே போயிட்டு போகலாம். நல்லாயிருக்கும். வீடியோக்காக எதுவும் சொல்லாது. செருப்பாக ஏதோ சத்தம் கேட்குது. என்ன கொய்யா பண்ணுறோம். அடுத்து தெரியும். ஆமாம், இதுக்கப்புறம் உள்ள ஒத்தடி போக பயமாக இருந்துச்சு. போங்க இங்கே தான் மார்க்கெட்.